கார்த்தி, நான் உனக்கு கேட்க உங்ககிட்ட என்ன நீனு ஒரு 3-4 வருஷமா கேம் விளையாடுறியா? 3-4 வருஷமாவா? எனக்கு தெரிஞ்சு லவ் வருஷம் அது எனக்கு லவ் பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சு நீ 3-4 வருஷமா கேம் விளையாடுறியா? உனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச கேம் எது? உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற கேம்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்ச கேம்னா எப்ப கேட்டாலும் என்னோட ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு கேம் இருக்குன்னா இப்போதைக்கு ஆர்டியா 2ன்னு சொல்லுவேன். அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நீ வந்து சொல்லி கொடுத்ததுனால நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனா ஒரு ஆர்டியா 2 தான். ஆனா ஒரு ஆக்ஷன் கேம் பேக்கடா நான் பார்க்கறேன்னா எப்ப கேட்டா சொல்றேன் பெஸ்ட் லிஸ்ட் ஒரு 5-3 கேம் லிஸ்ட்ல பார்த்தோன்னா காட் ஆஃப் வார். அது என்ன கேம்? சூப்பரா இருக்கும். என்ன கேமா? போன் வச்சிருக்கியா? கூகுள்ல போய் காட் ஆஃப் வார்னு டைப் பண்ண. என்னடா அது அவ்வளவு பெரிய விஷயமாடா? நான் இப்ப பார்த்ததா தெரிஞ்சு டைப் பண்ண சொல்றேன். கேம் பத்தி தெரியல, எவ்வளவு பெரிய கேம். என் தலைவனை பத்தி தெரியல, கேமை பத்தி தெரியல. சரி, காட் ஆஃப் வார்னு போட்டு என்னடா மொட்டத்துல வருது? காமி இதுவாடா? எதுவாடா? இது வந்து புது காட் ஆஃப் வார். தலைவன் சைடுல ஸ்க்ரால் பண்ணு. மொட்டை மண்டை இருக்கே. அதான் தலைவனோட நிரந்தர ஹேர் ஸ்டைல். இது நிரந்தர ஹேர் இருந்தா ஸ்டைலுக்கு. ஹேர் வளர்ற இடமே ஹேர் ஸ்டைல் தாண்டி. தலைவன் போச பத்தியா? மொட்டைன்னுவாங்க. தலைவன் பத்தியா எப்படி நிக்கிறாரு? எவ்வளவு பெரிய கேம் தெரியுமா அது? எவ்வளவு பெரிய கேம் லெகசி தெரியுமா அது? இதுலயே போட்டுருக்குடா ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு. ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு போட்டுருக்கு. ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் நிறைய இருக்குடா இது. சரி, நான் ஒரு கேமா சொல்றேன், டைப் பண்ணு. அந்த கேம்ல நிறைய இருக்கு. காட் ஆஃப் வார் 1 போடு. 1 போட்டா என்னடா இது? 2005 2005 தான். அவ்வளவு பழைய கேம். 2005ல எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆகுதுடா. 20 வருஷம். 2005 காமி. 2005 God of War 2 போடு. அதுவும் PlayStation 2ல வந்திருக்கு ஃபர்ஸ்ட் PS2ல தான் வந்துச்சு. அதுல போட்டுருக்குடா. God of War 2 போடு. 2 போட்டேன். போட்டியா? இது என்னடா இந்த மாதிரி 2007ல வந்திருக்குடா. 7 வந்திருக்கு. ஜியூஸ்ல இருப்பாரா? ஜியூஸ் யார் தெரியுமா? யாருன்னு தெரியாது. அந்த வெள்ளதாடி யார் தெரியுமா? தெரியாது யாருன்னு. அது ஜியூஸ்ன்றவரு அந்த மொட்டை தலை இருக்காருல, கிரேட்டோஸ். இவரோட மொட்டை தலை ஹீரோவ அவரோட அப்பா. ஓகேவா? அப்பா ஏன் முறைக்கல? அப்பாவை கொன்றுவாரு என் தலைவன். உன்னோட மோசமானவர் அப்படி இல்லடி. எதனாலனா இது கதை என்னன்னா, ஜியூஸுக்கு வந்து தனக்கு பிறக்கிற பையனாலதான் சாவன்ட்டு ஒரு இது சொல்றாங்க. சாபம் மாதிரி வச்சுக்கியேன். அது காலங்காலமா நடக்கும். ஏன்னா ஜியூஸ் வந்து அவர் வந்து கிரேக்கு கடவுள். இது வந்து கிரேக் மித்தாலஜின்னு சொல்லுவாங்க. கிரேக்கர் சைட்ல இருக்கிற பெரிய கடவுள்லாம் அவர் தான். இப்ப நம்ம சைட்ல வந்து ஸ்டோரி அப்படிதான் போகும். நம்ம சைட்ல எப்படி சிவன், விஷ்ணு, பிரம்மா அந்த மாதிரின்ற மாதிரி அங்க வந்து கிரேக்க கடவுள்ல வந்து எல்லாருக்கும் மேல வந்து ஜியூஸ் தான். அது கீழே தான் வந்து பொசைடனு, அர்குலஸ், ஹெர்மிஸ்ன்ற காட்ஸ் எல்லாம் வருவாங்க. சரியா? சரிதான் மேட்ரு. அதுல ஜியூஸுக்கு பிறந்த பையன் தான் அந்த மொட்டை காட் ஆஃப் வார்ல இருக்கிற கிரேட்டோஸ். இவர் வந்து போர் கடவுள். ஜியூஸ் என்ன பண்ணுவானா, தான் பையனால் தான் சாவுன்ட்டு அவனை கொல்றதுக்கு பார்ப்பாரு ஆக்சுவலி. ஆமா, ஏன்னா அந்த கடவுளோட அவங்களோட வம்சாவழியில பையன் தான் அப்பாவை கொல்லுவான். ஜியூஸ் பிறந்தப்போ ஜியூஸோட அப்பாவை வந்து ஜியூஸ் கொண்டுட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஜியூஸை வந்து கொல்றது வந்து இவரு தான் அப்படின்ட்டு இவனுடைய கொல்லணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய போர்க்கடவுள். ஆக்சுவலி போர்க்கடவுளா இருந்து இவரோட மனைவியெல்லாம் இவர் கையில கொன்றுவாரு. மனைவி, குழந்தைய எல்லாத்தையும் கையிலே கொன்றுவாரு. God of War 2ல சண்டை ஆரம்பிச்சு God of War 3ல போட்டு தள்ளுவாரு. ஜியூஸ் கத்தி எடுத்து நெஞ்சிலே இறக்கிடுவாரு. ரக்கை வந்து எப்படி இருக்கும்னா, அது ஒரு கடவுளை கொன்னு அவரோட ரக்கையை வந்து இவர் எடுத்துப்பாரு. நம்ம கையில ஒரு ஆர்மர் இருக்கும் பாரு, அந்த ஆர்மர் வந்து பார்த்தோன்னா எதிர்க்க ஆப்போசிட்ல இருந்து வர அந்த ஃபயர் பால்ஸ் எல்லாம் திரும்பி
இந்த கத்தி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. என் கீ செயின்ல இருந்திருக்கேன். பைக் கீ செயின். லவ் பண்ண புதுசுல நம்ம இது டீல இருப்ப எல்லாம் வாங்கணும் தானே அது. அது இன்னொன்னு ஒரு இது கூட வாங்குனியே. அது வேற. அது யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ யாராவது. சொல்றேன். இது வந்து காட் ஆஃப் வார் தான். ஆக்சுவலி இதுல மொத்தம் எத்தனை கேம் தெரியுமா இருக்கு? காட் ஆஃப் வார் 1, காட் ஆஃப் வார் 2, காட் ஆஃப் வார் 3. காட் ஆஃப் வார் 1ல வந்து ஒரு கடவுளை கொன்னு அவரோட பவர் இவர் எடுத்துப்பாரு. இதுதான் காட் ஆஃப் வார் 1ஓட ஸ்டோரி. காட் ஆஃப் வார் 2ல வந்து இவங்க அப்பா அந்த வெள்ளை தாடி பார்த்தால ஜியூஸ், அவருக்கும் இவருக்கும் சண்டை வரும். கிளைமேக்ஸ்ல அப்பா கொன்றுவாரு, ஆனா கொல்ல மாட்டாரு, தெரியாது. அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 3ல போகும்போது அந்த ரக்க வச்ச சீன் பார்த்தல, காட் ஆஃப் வார் 3ல போகும்போது அந்த ரக்கெல்லாம் காட் ஆஃப் வார் 2லயே கிடைச்சிரும். காட் ஆஃப் வார் 3ல அவர் கொல்றதுக்கு அவரோட இடத்துக்கு ஹீரோ கிரேட்டோஸ் போயிடுவாரு. கிரேட்டோஸ் போயிட்டு சூரிய கடவுள், அப்புறம் வந்து பொசைடன் கேள்விப்பட்டிருப்பல, கடலோட கடவுள், அவரெல்லாம் கொன்றுவாரு. கொன்னுட்டு எல்லாம் அண்ணன் தம்பிங்க, எல்லாருமே அண்ணன் தம்பிங்க, பங்காளிங்க, புரியுதா? பங்காளிங்க, கிரேட்டஸோட பங்காளிங்க எல்லாரையும் கொண்டுட்டு ஜியூஸ் கடைசியா ஒலிம்பியஸ் ஒரு கத்தி இருக்கும், ஒரு கத்தி, ஜியூஸோட கத்தி, அது அந்த கத்தி எடுத்து ஜியூஸ கொன்றுவாரு. இதான் காட் ஆஃப் வார் 3. இந்த கேம் தான் நான் வச்சிருக்கேன்ல. இது வந்து ரீசெண்டா அந்த கேம் 2022 21 அந்த கேம். நான் பெருசா விளையாடல. எதனாலனா தலையை வந்து அந்த கையில அந்த 2 கத்தி வச்சு, நீ சங்கிலியில கட்டின கத்தி வச்சு சுழட்டு வரல, அது பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா? அது வந்து ஃபுல்லாவே ஆக்ஷன் பேக்கா இருக்கும். கிரேக் மித்தாலஜி அது ஃபுல்லாவே. இது வந்து நார்ஸ் மித்தாலஜி. மித்தாலஜி மீன்ஸ் உனக்கு எப்படி சொல்றது, உனக்கு சொன்னா புரியாது. நார்ஸ் மித்தாலஜி என்னன்னா, இதுல வந்து அவருக்கு ஒரு பையன் இருப்பாரு, ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அவங்க அப்பா கொண்டு வரல. தேர்ட் பார்ட்ல கொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அமைதியான நிலைக்கு போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அதுக்கு அவங்கள இறந்துட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து இவரு. ஓகேவா? அந்த பையன் ஒருத்தர் இருப்பான் பாரு சைட்ல, குட்டி பையன், அந்த பையன் தான் வந்து அவரோட பையன். அப்படிதான் கதை பிரகாரம் இருக்கும். கதை பிரகாரம் அப்படிதான் வரும். அது இன்னும் கிளைமேக்ஸ் வரல. 2 பார்ட் போயிருக்கு, இன்னும் வரல. எப்படி சாவடிப்பானா சாவடிக்க மாட்டானான்ட்டு. ஆக்சுவலி இது எத்தனை வருஷம், 20-25 வருஷம் ட்ரையாலஜி இது. ஓகேவா? கிரேட்டோஸ் இந்த கேம் கேரக்டரை பிடிக்காத எந்த ஒரு கேம் பிளேயரும் இருக்கவே மாட்டான். எனக்கு தான் தெரியல போல இருக்கு. நான் எனக்கு பிடிச்ச கேம் சொல்லவா? நான் சூப்பர் மேரியாவா? இல்லடா, அந்த டக்கு வச்சு சுடுவாங்கல ஒரு கேம், டிஸ்கோல. எனக்கு வாங்கி கொடுங்க ரெட்ரோ கேம். வாங்கி தரேன். ஓகே சரியா? கேம்ஸ் பத்தி நீ விளையாடறத தாண்டி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆர்டிஎட்டோட நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்ல. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது ஒரு நிறைய பில்ட் ஆகும் மைண்ட்ல. இப்போ இந்த கேமை நான் எவ்வளவு நாளா விளையாடுறேன் தெரியுமா? என்னோட ஸ்டோரிஸ் வந்து ஒரு 60 to 70% வரைக்கும் தெரியும். ஆச்சரியமா இருக்கு. 2005ல வந்த கேம், அப்புறம் 2007ல வந்து 2 வந்திருக்கு. அப்ப எத்தனை வருஷமா ஒரு ஸ்டோரி வந்து அந்த ஆத்தர் வந்து எழுதிட்டும் இருக்காரு, அது பார்த்து போயிட்டு இருக்கு. இல்ல ஆக்சுவலி இது வந்து ஒரு காமிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி கிரேக் மித்தாலஜி ஒரு காமிக்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சுதான் இந்த கேம்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கேமை வச்சு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வரப்போகுது, நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. அதுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். சூப்பர். அப்ப இது என்ன மூவி? எனக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். என்ன மூவிடா? காட் ஆஃப் வார் தான் மூவி அது. அதுதான் வச்சிருப்பாங்க. ஓகே, நீ அந்த செயின் மாதிரி ஒன்னு வச்சிருந்த, அந்த ஹீரோ பத்தி சொல்லு. இந்த போட்டு வச்சிருந்தீங்க, அது வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். சரி, அடுத்த வீடியோல சொல்றேன். அந்த ஹீரோ யார் தெரியுமா? டெட்பூல். அந்த ஒரு லேப்டாப்ல எனக்கு அவர் யாருன்னு கண்டிப்பா தெரியாது. உங்க யாருக்காவது அவரை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா. பை பை.